அதிகமா கிராமப்புறங்கள கணவன் மனைவி இதை பேசிப்பாங்க. இந்த பழமொழி ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படின்னு பேசிப்பாங்க. அது என்ன? அதாவது ஊரா விட்டு நெய்யனா வேற ஒன்றும் இல்லை. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தவர்கள் ஓட்டாண்டியா போகலையா? அப்ப 5 பிள்ளை பெற்றால்தான் ஓட்டாண்டியா போவார்களா என்றால் அது கிடையாது. கல்லானாலும் கடவன், புல்லானாலும் புருஷன். அவன் கல்லாதவனாக, படிக்காதவனாக, வேலை வெட்டி இல்லாதவனாக இருந்தாலும் கூட அவன் கணவன். எல்லாரும் என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க? தலைவன் தலைவி, அரசன் அரசி, மாணவன் மாணவி. அப்ப கணவன் மனைவி தானே? அப்படிதான் நினைப்பீங்க. இப்ப கணவனுக்கு எதிர்ச்சொல் கனைவி தானே? கனைவி. கணவனுக்கு எதிர்ச்சொல் கனைவி தானே வரணும். ஆமா. எப்படி மனைவி வந்துச்சு? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம்ங்கிறாங்க. 1000 முறை போயாவது சொல்லி அந்த பெண்ணை திருமணம் செய்து முடித்து வா என்பதனுடைய பழமொழிதான். ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். 5 பெற்றால் அரசன் ஆண்டியாவார்னா ஆடம்பரமாக வாழும் தாய், ஒழுக்கமற்ற தந்தை, தன்போக்காக வாழக்கூடிய மனைவி, துரோகம் செய்யக்கூடிய உடன்பிறப்புகள், சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள். இந்த 5ம் பெற்றவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், நாட்டை ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் அவன் கெடுவான் என்பதை சொல்லக்கூடிய இந்த பழமொழி தான் இதனுடைய உண்மையானது. அதிகமா கிராமப்புறங்கள கணவன் மனைவி இதை பேசிப்பாங்க. இந்த பழமொழி ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படின்னு பேசிப்பாங்க. அது என்ன? அதாவது ஊரா விட்டு நெய்யனா வேற ஒன்றும் இல்லை. பக்கத்து வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாடானது சாதாரணமாக சாப்பிட்டா கூட நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு மாதிரி இருக்குமா? தான் பொண்டாட்டி கையால் சமைக்கக்கூடிய சாப்பாடு நெய் ஊற்றியே வச்சுருந்தாலுமே மணக்காதான். பக்கத்து வீட்டில் வந்து நெய்யே ஊற்றாமல் சாப்பிடக்கூடிய சாப்பாடு கணவருக்கு மணக்குமா? தன் பெண்டாட்டி கையில் செய்யக்கூடிய, தன் பெண்டாட்டி கையில் நெய் ஊற்றி சாப்பிட்டுருந்தால் கூட அது மணக்காதான். அப்போ என்னைக்குமே நம்முடைய மனசு எப்படி போகுது அப்படின்னா, அடுத்தவருடைய சிந்தனைக்கே போகுது. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது என்பதை சிந்திக்கக்கூடிய தன்மை தான் நம்ம வீட்டில் இருக்குது. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ன இன்பம் இருக்குங்கிறது யாருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? வெளிப்புறத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்புறத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது யாருக்கு கவனிக்கிறது? அதனாலே ஊராமட்டு நெய்யே என் பெண்டாட்டி கையே அப்படிங்கிறது. கல்லானாலும் கடவன், புல்லானாலும் புருஷன். ஐயா, கல்லானாலும் கணவன் தான். கல் இருக்கு, அவை கல்லாக இருந்தாலும் கணவனா கிடையாது. புல் இருக்கு, புல்லாக இருந்தாலும் அவன் புருஷனா கிடையாது. கல்லானாலும் கணவன் என்றால் அவன் கல்லாதவனாக, படிக்காதவனாக, வேலை வெட்டி இல்லாதவனாக இருந்தாலும் கூட அவன் கணவன். கணவன் ஏன் பேர் வச்சு தெரியுமா? கணவன் ஏன் பேர் வச்சு? கண் கூட்டல் அவன் கணவன். கண்ணை போன்று காக்கக்கூடியவன், கண்ணை போன்று காக்கக்கூடியவன் கணவன். இன்னும் ஒரு விஷயம் கேட்கவா? கணவனுக்கு எதிர்ச்சொல் மனைவி. தவறு இல்லை. கணவனுக்கு எதிர்ச்சொல் மனைவி கிடையாது. மனைவிக்கு எதிர்ச்சொல் கணவன் கிடையாது. நீங்க என்னவோ எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தலைவன் தலைவி, தலைவன் தலைவி, அரசன் அரசி, மாணவன் மாணவி. அப்ப கணவன் மனைவி தானே? அப்படிதான் நினைப்பீங்க. இப்ப கணவனுக்கு எதிர்ச்சொல் கனைவி தானே? கனைவி. கணவனுக்கு எதிர்ச்சொல் கனைவி தானே வரணும். எப்படி மனைவி வந்துச்சு? எப்படி வராது. ஏன்னா கணவன் என்ற சொல்லுக்கு பெண்பால் பெயர் கிடையாது, மனைவி என்ற சொல்லுக்கு ஆண்பால் பெயர் கிடையாது. கணவன் என்பது கணவன் தான், மனைவி என்பது மனைவி தான். எல்லா உலகத்தில் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கணவனுக்கு எதிர்ச்சொல் மனைவி அப்படின்னு. இதற்கு பேர் என்னன்னா பால்பகா பெயர்கள் என்று பேர். இதுக்கு வந்து பெண்பாலும் கிடையாது, ஆண்பாலும் கிடையாது. கணவன்னா கணவன் அவ்வளோதான், மனைவினா மனைவி அவ்வளோதான். இப்போ அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறீங்க, அண்ணல் கவுந்தியடிகள் சொல்கிறீங்க. அண்ணல் காந்தியடிகள் யாரை குறிக்குது? ஆம்பளை குறிக்குது. அண்ணல் கவுந்தியடிகள் அப்படின்னா பெண்ணை குறிக்குது. அப்போ அண்ணல் என்று சொல்லக்கூடிய சொல்லானது இருபாலரை குறிக்குது.
அதே மாதிரி அதனை போல இல்லாமல் கணவன் என்று சொல்லக்கூடிய சொல்லு கணவனத்தை குறிக்குது. இதுக்கு மனைவி வர முடியாது. இப்போ கணவன் என்றால் கனவு தானே வரணும், வரல. இப்போ இன்னொரு விஷயம் கேட்குறேன், மணவாளன் அதுக்கு எது சொல்? பெண்பால் கிடையாதா? இருக்கா? ஆமா, மணவாளன், மணவாளி, மணவாட்டி. நான் தான் ஒரு பாட்டு கூட வரும், நான் உனக்கு மணவாட்டி. எம்ஜிஆர் பாடல் வரும். அது முதல்வர் எனக்கு தெரியல, இருந்தாலும் மணவாளன் சொல்லிட்டு பொழுது மணவாட்டின்னு சொல்லி. அப்ப கல்லானாலும் கணவன் என்றால் அவன் கல்லாதவனாக இருந்தாலும் கொடுமைக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு கணவன் தாண்டா. கண் கூட்டல் அவன் கணவன். சரி, புல்லானாலும் புருஷனே சொல்லிட்டு புல்லுனா என்ன? புல்லு எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புல்லு ஆடு மாடு மேய்வதற்கு பயன்படும். சில நேரங்களில் நாற்றுகளுக்கு இடையில் வேண்டாத பயிராக இருந்து முளைக்கும், வேண்டாத பயிராக இருந்து பயன்படும், வேண்டாத பயிராக இருந்து சில நேரங்களில் மற்ற பயிரை வாழ விடாது. இப்போ இந்த புல்லானாலும் புருஷன் அப்படின்னா என்ன பொருள்? ஏதாவது தெரியல உங்களுக்கு? தெரியல. கல்லானாலும் கணவன், கல்லாதவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும் கணவன். தேவையில்லாத வேலைகளை பார்த்தாலும் அல்லது என்னதான் இடைஞ்சல் கொடுத்தாலும் அந்த கலைகளுக்கு மத்தியில் வளரக்கூடிய புல்லாக, தேவையில்லாத கலவையாக இருக்கக்கூடிய அந்த புல்லாக இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் கணவனே. இந்த புல்லாடாளுக்கு இன்னொரு பொருள் சொல்லலாம், அவன் பொல்லாதவனாக இருந்தாலும் புருஷன். புல்லாடாலும் என்று சொல்லுதான் இந்த பொல்லாதவனாக இருந்தாலும் என்று சொல்லுதான் புல்லாடாலுங்கிற மாதிரி. அப்ப கல்லாதவனாக இருந்தாலும் கணவன், அவன் பொல்லாதவனாக இருந்தாலும் புருஷன். அப்ப புல்லுங்கிற இடத்துல வராது. அவன் குடும்பக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு புருஷனாகத்தான் தெரிவான் அப்படிங்கிறது என்னுடைய பழமொழி. ஒரு முக்கியமான பழமொழி. அப்படியா? அத்தாரி. கொடுமைக்கு தக்கின கொண்டை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கொடுமைக்கு தக்கின கொண்டைன்னு வரல, விரலுக்கு ஏத்த விக்கதாயம். ஆனா கொடுமைக்கு தக்கின கொண்டைன்னு சொல்றாங்களே கிராமப்புறத்துல. கொடுமைக்கு ஏத்த கொண்டை அப்படின்னா என்ன வரட்டு? அதேதான், கிட்டத்தட்ட அதேதானே. கொடுமைக்கு ஏத்த கொண்டைனா வேற ஒன்றும் இல்லை. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா அதோடைய மடங்கு நல்லதாக விரியும், கெட்டது செஞ்சீங்கன்னா அதனுடைய விரிவு கெட்டதாக அமையும். அப்போ கொடுமைக்கு ஏத்த கொண்டுனா நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் செய்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு விதியானது மாறும். நீங்க நல்லது இவ்வளவு செஞ்சிருந்தாலும் நல்லதுதான் நடக்கும், கெட்டது இவ்வளவு செஞ்சிருந்தாலும் நல்லது நடக்கும். இங்க கொண்டைன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, பெரும்பாலும் நம்முடைய சிந்தனையானது எங்கே அமையும் என்றால் மூளை பகுதியிலே அமையும். மூளையில தான் என்ன செய்யும், எல்லா விதமான நியூட்ரான்களும் எல்லா விதமான அணுக்களும் வேலை செய்யும். அப்ப இங்கதான் எல்லாமே இருக்குது. அப்ப என்ன பழமொழி சொன்னீங்க? கொடுமைக்கு தக்கன கொண்டை. அப்ப இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னா, கொடுமைக்கு ஏற்ற கொண்டைனா நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சிந்திக்கின்றாயோ அந்த அளவிற்குத்தான் உனக்கு நல்ல பக்கபலம் இருக்கும். அப்படி நீ கெட்டதை அந்த அளவுக்கு சிந்திச்சுன்னா அது கொடுமைக்கு ஏற்ற கொண்டையா மாறும். நீ நல்லது அந்த மாதிரி சிந்திச்சுன்னா அது அந்த கொண்டைக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்ப உன்னுடைய கையில எவ்வளவு உன்னுடைய கையில எவ்வளவு செயல்பாடு நல்லதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நல்லது மாறும். உன்னுடைய கையில எவ்வளவு கெடுதல் வச்சிருக்கிற அந்த அளவுக்கு கெடுதல் மாறும். இதத்தை விரலுக்கேற்ற வீக்கம். அப்போ கொடுமைக்கேற்ற கொண்டைனா நீ என்ன நல்லது செஞ்சாலும் அந்த பிரதிபலனை நீ கண்டிப்பாக செய்யணும், அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறது கொடுமைக்கேற்ற கொண்டை. மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். மாமியார் உடைச்சா மண்குடம்னா இப்போ மருமக உடைச்சா இப்போ மண்குடமா இருக்காதா? இப்போ மாமியார் நடந்து போகிறோம், இப்போ பக்கத்தில் மண்குடம் இருக்குது, தட்டி விட்டால் மண்குடத்தை உடஞ்சி போயிடும். இதே மருமக நடந்து போகிறா, மண்குடத்தை தட்டிடுறோம், உடைச்சதான் போகும். அப்போ மாமியா உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்னா வேணும். அன்றைய காலகட்டங்களில் விவசாய குடும்பத்தில் நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. விவசாய குடும்பங்களில் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ மாமனாரும் இருப்பார், மாமியார் இருப்பாங்க, கணவன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க, குடும்பத்தோடு இருப்பாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் வயல் வறுப்புகள் அதிகமாக இருக்கும். மாமனார் வயலுக்கு போவார், கணவன் வயலுக்கு போவார், மனைவி வயலுக்கு போவாங்க, மாமியார்லாம் வயலுக்குலாம் போவாங்க. இது என்ன சொல்ல வருது தெரியுமா? மாமியா உடைச்சா மண்குடம் கிடையாது, மாமியா உழைத்தால்
ஏன்னா வயல்ல மாமியா உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகளும் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். அப்ப மாமியா உழைச்சா மண் கொடை கிடையாது, மருமக உழைச்சா பொன் கொடை கிடையாது. மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரமாக இருக்கும், அந்த மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரமாக இருக்கும். பொண்ணு தான் பணம். அப்போ அந்த காலகட்டத்தில் மாமனாரும் மாமியாரும் வாழ்ந்து விட்டால் மாமனாரும் மாமியாரும் ஒருங்கிணைந்து ஒரு வேலையை செய்கின்ற பொழுது அந்த வீட்டிலே செல்வமானது பெருகி கொண்டே வரும் என்பதான் மாமியா உழைச்சா மண் சட்டி, மருமக உழைச்சா பொன் சட்டி என்று சொல்லுடைய தன்மையானது. மாமியா உழைத்தால் மண்ணுக்கு உரமாகவும், மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரமாகவும் இருக்கும். அதான் இன்னைக்கு மாறி வந்திருக்கு. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாங்கிறாங்க. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 25 பெண்கள் பார்த்துருப்பேன். 25 பெண்கள். தமிழாசிரியர் நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், அப்படி கூட வச்சுக்கிறீங்களே. நம்ம தமிழாசிரியர் அரசு பணியில் இருக்கிறோம், கண்டிப்பாக பொண்ணு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்துச்சு. ஒரு 25 பெண்கள் பார்த்துருப்பேன். 25 பெண்கள் பார்த்த பிறகு என்ன பண்ண முடியும் கேட்டிய? 1000 பொய் சொல்லியாவது கல்யாணத்தை பண்ணுறோம். அந்த 25 பெண்கள்ல எனக்கு ஏதாச்சும் ஒரு பிடித்த பெண் இருக்குமில்ல, அந்த பெண்ணு தான் எனக்கு வேணும். அந்த பெண்ணை தவிர்த்து மற்ற 24 பெண்களையும் நீக்கம் செய்து விடுங்கள். எனக்கு பிடித்த அந்த பெண் மட்டும்தான் வேணும் என்று, எனக்கு பிடித்த அந்த ராஜாத்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணு மட்டும்தான் வேணும். ராஜாத்தினா யாரு? என்னோட மனைவி. அதுக்கு வேற ஒன்று கேட்கலாம் நினைச்சேன், நீங்க வந்துக்கிட்டீங்க. அப்படியா? அப்ப அந்த பெண்ணு தான் எனக்கு வேண்டும் என்று எங்கள் வீட்டில் என்ன செய்கிறேன் சொல்றேன். சொன்ன உடனே எங்க அப்பா என்ன செய்யறாரு, எங்க அம்மா என்ன செய்யறாங்க, என்னோட சொந்த மொத்தங்கள்லாம் என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணை போய் அந்த பெண்ணு வீட்டுக்கு போய் அந்த பெண்ணு வீட்டுக்கு போய் அந்த பெண்ணு வீட்டுக்கு போய் அந்த பெண்ணு வீட்டுக்கு போய் என்ன சொல்ல வர புரியுதா? அந்த பெண்ணு வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணத்தை எங்கள் பையனுக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உங்கள் பொண்ணத்தை விரும்புகிறான், உங்கள் பொண்ணத்தை கல்யாணம் ஆசைப்படுறான் அப்படி சொல்லி பல முறை போய் 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 அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு எல்லாம் உருவாக்குவதற்கு அமைக்கப்பட்ட பழமொழி. அப்புறம் 1000 முறை பொய் சொல்லி தான் பொய் சொல்லி மாதிரி. 1000 முறை பொய் சொல்லியாவது என்பது கிடையாது, 1000 முறை போயாவது சொல்லி அந்த பெண்ணை திருமணம் செய்து முடித்து வா என்பதனுடைய பழமொழி தான். 1000 முறை 1000 பொய் சொல்லியாவது அந்த கல்யாணம் அப்படி தப்பா சொல்றதா கிடையாது. மாப்பிள்ளை நல்லவர், வல்லவர், எந்த கெட்ட வழக்கம் இல்லாதவர் என்று பொய்யெல்லாம் சொல்லி அந்த பெண்ணை அடைவது கிடையாது. 1000 முறை போயாவது அந்த பெண்ணை திருமணம் செய்து வா என்பதுதான். பிடித்த பெண்ணை கல்யாணம் செய்வதற்கான வாய்ப்பு தான்.